ஆண்டு முழுவதும் பெரும்பாலான நாட்களில் வறண்ட காலநிலையே நிலவும் அமெரிக்கத்தில் கடந்த வாரம் திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை நிலையற்ற வானிலை நாடு முழுவதும் நிலவியது. இதனால் கடந்த 75 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ஒரே நாளில் 100 மில்லிக்கும் அதிகமான மழைப்பொழிவுடன் நாடு முழுவதும் கனமழை பெய்தது. இதன் காரணமாக அனைத்து எமிரேட்டுகளும் வெள்ளத்தில் மூழ்கியதால் நாடெங்கும் ஒரு அசாதாரண சூழ்நிலையும் நிலவியது. இந்த நிலையில் அமீரகத்தில் மீண்டும் ஒரு நிலையற்ற வானிலை இன்றிலிருந்து 3 நாட்களுக்கு நிலவ இருப்பதாக அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் மீண்டும் கூறியுள்ளது. இதன் காரணமாக இன்று நாட்டின் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என கணித்துள்ளது. அத்துடன் அடுத்த நாளான செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 23 நாட்டில் கூடுதல் மழை எதிர்பார்க்கலாம் என்றும், இருப்பினும் எச்சரிக்கும் அளவில் பாதிப்புகள் இருக்காது என அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கூடுதலாக புதன்கிழமைக்குள் வெப்பநிலை 5 முதல் 7 டிகிரி வரை குறைவதோடு வானிலை நிலைமை மேம்படும் என அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது குறித்து அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையத்தின் நிபுணர்கள் கூறுகையில், அமீரகத்தில் மீண்டும் ஒரு நிலையற்ற வானிலைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும், இதனால் நாட்டில் லேசான மழை அல்லது தூறல் பெய்ய வாய்ப்புள்ளது. அமீரகத்தில் குளிர்காலம் முடிந்து தற்போது கோடை காலம் தொடங்க இருப்பதால் இந்த நேரத்தில் வானிலையில் விரைவான ஏற்ற இறக்கங்களை குடியிருப்பாளர்கள் எதிர்பார்க்கலாம் என்று கூறியதுடன், நாம் தற்போதும் குளிர்காலத்திற்கும் கோடை காலத்திற்கும் இடையிலான வசந்த காலத்தில் இருக்கிறோம். இதனால் வசந்த காலத்தில் அடிக்கடி நிலையான மற்றும் நிலையற்ற வானிலை இரண்டையும் நாம் அனுபவிக்கலாம் என அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையத்தின் நிபுணர்கள் கூறியுள்ளார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.